இருக்கும், பரோட்டாக்கு நல்லாயிருக்கும், ரசம் வச்சு சாதம் விதைய வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சாதத்தில் விரைவி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொழுப்புள்ள கோழி குக் பண்ணாலே எல்லாத்துக்குமே நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா ஆட்டோமேட்டிக்காக டேஸ்ட் வந்துடும். எப்படி செய்யணுமோ டேஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி ட்ரையாக எண்ணெய் பசியே இல்லாமல் இருக்க கோழி நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த கொழுப்புள்ள கோழி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சாறு ஊற்றி சாப்பிட்றதுக்கு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு இருக்காம பார்த்துக்கலாம். எடுத்தாலே எண்ணெய் தான் வருது, அந்த கிரேவி வர மாதிரி. கொத்தமல்லியை அரைச்சி சேர்த்தோன்னே அந்த கலரே சிக்கன் கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு. காரம்லாம் போதும். காரம் இல்லை தூக்கலாக வேணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்லியிருக்கேன், மிளகாத்தூளை விட அதிகமாக சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். காரம் ரொம்ப சேர்க்குறவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும்.